குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் அப்படின்ற பாடத்தை பற்றி தகவலை பார்க்க போகிறோம். நம்மளுடைய இன்றைக்கி நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்பின் காரணமாக போக்குவரத்து அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான வகையில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மனிதனுடைய முக்கியமான கண்டுபிடிப்புகளில் முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போக்குவரத்து தான். அதில் பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி உலகத்தில் போக்குவரத்தில் மனிதன் அதிகமாக பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து தான். இந்த சாலைகள் மூலியமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா தூரத்தை குறைப்பதற்கு நமக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் சாலை விபத்துக்கள்னால் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னா காயமடைந்து உயிரிழப்புகள் இதெல்லாமே ஏற்படுது. அப்போ சாலை பாதுகாப்பு அப்படின்றது ஒரு முதன்மையான ஒன்று. அப்போ சாலையில் பயணிக்கக்கூடிய அனைவருமே சாலை பாதுகாப்பு பற்றி அறிஞ்சு என்ன செய்யணும், அதனை நாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாலை பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் மற்றும் அடிக்கடி ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் காரணமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா செய்தித்தாளை எடுத்து பார்த்தோம்னா டெய்லி ஒரு விபத்து. ஸோ இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த இறப்புகள் படுகாயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமூக அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துது. இந்த பிரச்சனைகளை எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாலைகளால் கிடையாது, நம்மளுடைய கவனக்குறைவால் தான் என்ன செய்யப்படுது, இதெல்லாம் ஏற்படுது. அப்போ இது போன்ற விபரீதம் ஏற்படுறதுனால என்னுடைய வாழ்வாதாரத்தை சில பேர் என்ன செய்கிறாங்க, இலக்கை நேரிடக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமான மெதுவாக நகரக்கூடிய வாகனங்கள் மற்றும் அதிவேக வாகனங்கள், அதாவது பயங்கர ஸ்பீடில் போகக்கூடிய வாகனங்கள், அதே மாதிரி பல வகைப்பட்ட சிக்கலான போக்குவரத்து சாலைகள், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சாலை விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. இந்த விபத்துக்கள்னால் நேரடியாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிரிழப்பு, படுகாயம், உடைமைகளுக்கு சேதம் இதெல்லாமே ஏற்படுது விபத்துக்கள்னால் நேரடியாக. மறைமுகமாக பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாலை விபத்துக்களான காரணங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். சாலை விபத்துக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதிவேகம் அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒன்று. அதனால் நிறைய விபத்துக்கள் என்ன செய்யப்படுது, ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ வேகத்தை என்ன செய்கிறது, அதிகரிக்கிறதுனால விபத்தினால் ஏற்பட காயத்தினுடைய தீவிரம் என்ன செய்யப்பட அதிகமாக்குது. அப்போ ஒரு வாகனத்தின் பின்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிக நெருக்கமான முறையில் என்ன செய்யக்கூடாது, வாகனங்கள் தொடர்ந்து செல்லக்கூடாது. அது சட்டவிரோதமான ஒன்று. அப்போ இடைவெளி விட்டு தான் என்ன செய்யணும், நாம் போகணும். அதே சமயத்தில் வேகத்தினுடைய அளவை என்ன செய்யணும், குறைத்து கொள்ளணும். அடுத்து ரெண்டாவது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல். இதுவும் சாலை விபத்துக்கான காரணங்களில் ஒன்று. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னோம்னா வாகனம் ஓட்டுக்கிட்டு இருக்கப்போ மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுறாங்க. இதனால் அந்த மது அருந்துதல் காரணமாக மயக்கம் ஏற்பட்டு பார்வை தடைபாடு ஏற்படுது. அப்போ அந்த பார்வை வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விபத்துக்கள் ஏற்படுது. அப்போ மது அருந்துவதை கண்டறிவதற்காக இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னோம்னா சீரற்ற சுவாச பரிசோதனை, அதாவது ரேண்டம் ப்ரீத் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு பண்ணி என்ன செஞ்சுறாங்க, கண்டறிஞ்சு மது ஓட்டி ட்ரைவ் பண்ணுறவங்கள என்ன செய்கிறாங்க, ஓட்ட விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ அப்போ சாலை விபத்துக்கு இரண்டாவது காரணம் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுதல். மூணாவது வாகன ஓட்டிகளின் கவனச்சிதறல். அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் ஃபோன் பேசிக்கிட்டே என்ன செய்கிறது, வாகனம் ஓட்டுறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னோம்னா சிந்தனை ஏதாவது ஒன்றை பற்றி என்ன செய்கிறது, சிந்திச்சுக்கிட்டே என்ன செய்கிறது, கவனக்குறைவாக வண்டியை ஓட்டுறது. அது போக பகல் கனவு காணுதல். அதே மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறப்ப சில பேர் என்ன செய்கிறது அப்படின்னா கண்ணாடி என்ன செய்கிறது அப்படின்னா சரி செய்தல், கையை விட்டுட்டு ஓட்டுறது. அதே மாதிரி ஒளி சாதனம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒளி சாதனம் சாலைகளில் போய்கிட்டு இருக்க விலங்குகள்னால, அதே மாதிரி பாதசாரிகள் திடீர்னு இடையில குறுக்க வர்றது, விளம்பர பலகைகள் அதை பார்த்துக்கிட்டே வண்டியை கவனம் சிதறி ஓட்டுறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகளினுடைய கவனச்சிதறல்னால ஏற்படக்கூடிய விபத்துக்களுக்கான காரணம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா சிகப்பு விளக்கில் நில்லாமை. அதாவது சிவப்பு விளக்கு போட்டாங்க அப்படின்னோம்னா என்ன செய்யணும், நிற்கணும். மஞ்சள் விளக்கு போட்டால் என்னது, ரெடி ஆகிக்கிறணும். பச்சை விளக்கு போட்டால் என்ன செய்யணும், நாம்
சாலையை கடக்கணும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் சில பேர் என்ன செய்கிறது அப்படின்னா, சிவப்பு விளக்கு நிற்காமல் என்ன செய்கிறது செல்வது. அதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, வேகமாக போகிறத நினச்சிக்கிட்டு நேரத்தை மிச்சப்படுத்துகிறத நினச்சிட்டு என்ன செய்கிறது, வேகமாக போகிறது. அப்படி பயணிக்கிறனால என்ன ஏற்படுது அப்படின்னா, விபத்துகள் வந்து ஏற்பட வாய்ப்பாகுது. ஸோ அந்த சிவப்பு விளக்கு நில்லாமல் போகிறனால இந்த மாதிரியான சாலை விபத்துக்கள் ஏற்படுது. அடுத்து என்னென்னா, பாதுகாப்பு கருவிகள். அந்த பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 சக்கர வாகனம் போலத்தில் போகிறவங்க என்ன செய்யணும், கட்டாயம் அந்த சீட் பெல்ட்டு அணிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 2 சக்கர வாகனத்தில் போகிறவங்க என்ன செய்யணும், கட்டாயம் என்ன பண்ணியிருக்கணும், ஹெல்மெட் அணிஞ்சிருக்கணும். இதை போடாமல் போகிறனால என்ன ஏற்படுது அப்படின்னம்னா, விபத்துக்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகுது. ஸோ சாலை விபத்துக்களுக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிவேகம், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, வாகன ஓட்டுகளினுடைய கவனச்சிதைவு, சிவப்பு விளக்கில் நில்லாமை, பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல். ஸோ இந்த 5ம் தான் என்னென்னா சாலை விபத்துக்கான காரணங்களாக இருக்குது. இது போக மற்ற பிற காரணிகளும் இருக்குது. அவை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா சில பேர் அதி வேகத்தில் என்ன செய்கிறது, கண்மூடித்தனமாக ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுறப்ப அங்கே இடையில கொடுக்கப்பட்டிருக்க சாலை விதிகளை மீறி குறியீடுகளை புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிஞ்சு களைப்பு சோர்வின் காரணமாக மது அருந்திவிட்டு என்ன செய்கிறதுன்னா வேகமாக ஓட்டுது. அப்போ ஓட்டுநர்களுடைய இந்த கண்மூடித்தனமான செயல் என்ன ஏற்படுது அப்படின்னா சாலை விபத்துக்கள் ஏற்படுது. 2வது, பாதசாரிகள் பார்த்திங்கன்னா கவனமின்மை. அடுத்து பின்னாடி வண்டி வருதா முன்னாடி வண்டி வருதா அப்படின்னு பார்க்காம என்ன செய்கிறது, கவனமின்மை. அதே மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு கல்வி அறிவும் இல்லாமை, தவறான இடங்களில் என்ன செய்கிறது, சாலைகளை கடப்பது, சாலையில் நடப்பது, போக்குவரத்து விதிகளை கவனிக்காமல் சாலையின் குறுக்காக செல்லுதல். ஸோ இதனால் பாதசாரிகள்னால என்ன ஏற்படுதுன்னா விபத்துகள் ஏற்படுது. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா பயணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாகனத்திற்கு வெளியே என்ன செய்கிறதுனா கைகளை நீட்டிக்கிட்டு சில பேர் வருவாங்க. அப்படி நீட்டிக்கிட்டு வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, படிக்கட்டில் பயணம் செய்கிறது, ஓடுற பஸ்ஸில் போய் என்ன செய்கிறது, போய் ஏறுறது. ஸோ இதனால் பயணிகளுடைய இந்த கவனக்குறைவினால் என்ன ஏற்படுது, விபத்துக்கள் ஏற்படுது. அடுத்து வாகனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாகனங்கள் தடுத்து நிறுத்தும் கருவி, இந்த பிரேக்கு அது வந்து சரியாக இல்லாமல் ஸ்டியரிங் பழுதடைந்து போதல், அதே மாதிரி டயர் என்ன வெடிக்கிறது, போதுமான வெளிச்சக்குறைவு, அது போக என்னென்னா அதிகப்படியான வந்து என்ன செய்கிறது மற்றும் வெளியே நீட்டி கொண்டிருக்கும்படி சுமையை ஏற்றி செல்லுதல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாகன குறைபாடு. வாகனங்கள் நம்ம வெளியே எடுத்து சொல்கிறோம் அப்படின்னோம்னா, வெளியே போகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து என்னது வண்டி கரெக்டாக இருக்கா, நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கா, அதே மாதிரி அதில் பெட்ரோல் டீசல் இருக்கா, எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம வண்டி ஓட்டணும். ஸோ இது ஒரு காரணமாக அமையுது. அடுத்து 5வது பார்த்திங்கன்னா சாலைகளுடைய தரம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா சாலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பழுதடைந்த சாலைகளாக குண்டு குழியும் மேடுமாக இருக்கும். அப்போ நெடுஞ்சாலைகளை அது இணைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அரிக்கப்பட்ட ஊரகச்சாலைகள்னால என்ன ஆகுது அப்படின்னோம்னா, வேகத்தடைகள் திருப்பங்கள் இல்லாமல் என்ன ஏற்படுது, விபத்துக்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வானிலை பார்த்திங்கன்னா சில இடங்களில் மூடுபனி, கனமழை, காற்று, புயல், ஆலங்கட்டி மழை, இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்னால என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விபத்துக்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா, விபத்துக்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துக்கான காரணங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.